ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டூ பர்ஃபெக்ட் செயின்ட் எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல செயின்ட் ஃபீலியாவை பரணா கோட்ரா கண்ட்ரியை சேர்ந்தவங்க ராஜமரியாதையோட வெல்கம் பண்ணாங்க. இதை பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஃபீலி இதெல்லாம் பார்த்து புரியாம அவ்வளோ அவளோட மனசுக்குள்ள ஆமா எனக்கு நிறையவே காசு கொடுத்துருக்காங்களே, அதனால என்ன நல்லா தான் பார்த்துப்பாங்க போல. எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ட்ரி கேபிட்டலுக்கு போன உடனே என்னோட கடமையை நான் செஞ்சாகணும் போல. இப்போ ஃபீலியாவும் அந்த கேபிட்டலோட சர்ச்சுக்கு போவா. அங்க பார்த்தா அவளுக்கு இன்னுமே நல்லா வர வைக்கிறாங்க. அங்க இருக்காரோ செயின்ட் ஃபீலியா, உங்களை நாங்க எங்க சர்ச்சுக்கு வர வைக்கிறோம். நான் தான் இந்த சர்ச்சோட ஹெட். என்னோட பேரு பியோன். நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ஃபீலியாவோ இதை பார்த்து ஒண்ணும் புரியாம நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க அவரு இன்னைக்கு உங்களோட டியூட்டியா அதாச்சு இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்றது. ஃபீலியாவுக்குமே ஒன்னும் புரியாம ரொம்ப நன்றி அப்படின்றா. ஃபீலியாவும் அங்க இருக்க சாலடை சாப்பிட்டு அட இது நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்கிறவங்க வந்துட்டு அட அந்த சாலட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் ஆமால இவன் தான் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணால. அங்க இருக்கிறவங்களும் நீங்க சாப்பிடுறீங்களா அந்த காய்கறியில நான் தான் வளர்த்தேன். எங்க நாட்டுல அந்த அளவுக்கு மழை கிடையாதுல, அதனால இந்த காய்கறிலாம் வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஃபீலியாவும் ஓ இவர் ஒரு விவசாயி போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மழை வேணும்னா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள பின்னாடி அந்த சர்ச்சோட ஹெட் வந்துட்டு பிரின்ஸ் ஓஸ்வால்ட் அப்படின்னு கூப்பிட்டு இதை பார்த்து அவளும் ஓ அப்ப இவர் பிரின்ஸா. அந்த ஹெட் வந்து பார்த்துட்டு அப்ப நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, சரி நான் சொல்றேன் இவர் தான் இந்த கண்ட்ரியோட செகண்ட் பிரின்ஸ், இவர் தான் பிரின்ஸ் ஓஸ்வால்ட். அவரு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் செயின்ட் ஃபீலியா அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் அப்ப இவர் தான் செகண்ட் பிரின்ஸா சொல்லிட்டு ஷாக் ஆவரா. அந்த பிரின்ஸ் ஓஸ்வால்ட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் பர்சனலா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உண்மை என்னன்னா என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி புனிதமான ஒரு செயின்ட்டை காசு கொடுத்து வாங்குறது ஒரு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். என்னோட பழைய செயின்ட்டை நாங்க இழந்துட்டோம், அதனால எங்க கண்ட்ரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஜெரிட்டோன கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறப்ப கடவுளே எங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். எனக்கு தெரியும் உங்க சொந்த நாட்டை விட்டுட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரிக்கு வரது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. அதனால நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நானே நேரம் இருந்து பார்த்துப்பேன். நீங்க எங்க கண்ட்ரியை காப்பாற்ற வந்தவங்க, உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமையா இருக்கும். இந்த கண்ட்ரில வாழ்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் எனது இந்த கண்ட்ரில சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாரா. அட ஒரு விஷயத்தை பிடிக்கிறதுனா என்னங்கிறது நான் மறந்து போயிட்டல. அந்த பிரின்ஸும் ஓவரா வளர்ட்டல, சரி அந்த காய்கறிகளை பத்தி ஏதோ ஹெல்ப் பண்ற சொன்னீங்களே அது என்னன்னு கேட்க ஃபீலியாவும் அதுவா கொஞ்ச நாளைக்கு எனக்கு டைம் கொடுங்க, இந்த நாட்டுல மழை வர வைக்கிறது ஏன் பொறுப்பு. இதை சொன்ன உடனே ஃபீலியாக்கு அவங்க அம்மா அவளை திட்டு தனியா போந்துட்டு இருக்கு. ஒருவேளை நான் ஓவரா போயிட்டு இருக்கேன்னா இதை கிட்ட அந்த பிரின்ஸும் ஆனா உங்களால செய்ய முடியுமா ரொம்ப சூப்பர் எப்படி இவங்களை பேசிட்டு இருக்க. அங்க எதுவும் சத்தம் கேக்குது. அட என்ன சத்தமா இருக்கு, இனிமே கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்றியா சொல்லிட்டு இன்னொருத்தர் வர பிரின்ஸ் சொல்லிட்டோம் இந்த கண்ட்ரியோட கிரவுன் பிரின்ஸ் இவர் தான் என்னோட அண்ணன் ரேஹார்ட். அவரும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட நாட்டை உங்களோட கையில ஒப்படைக்கிறேன். ஃபீலியாவும் கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன். இந்த நாட்டோட 2 பிரின்ஸ் என்ன நேர்ல பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு என் கிட்ட இவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்போ அந்த நரேஷன் வருஷம் தன்னோட நாட்டுல இருந்து விற்கப்பட்ட ஃபீலியா பர்னா கோட்டால தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சா. இப்போ அந்த கேபிட்டலோட மார்க்கெட் கட்டுறாங்க. அங்க இருக்க மக்களுமே இப்பெல்லாம் நிறைய சப்ளைஸ் வரதே இல்ல, நடுவுல மான்ஸ்டர்ஸ் தாக்கறதுனால நிறைய பேர் இங்க வரவும் மாட்டாங்க. இதனாலே இந்த நாட்டோட பொருளாதாரம் விழுந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு. நம்மளோட செயின்ட் இருக்கிறப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வரவே வராது. செயின்ட் எலிசபெத் இறந்தாங்கிறத என்னால இன்னுமே நம்ப முடியல. இன்னொருத்தனும் ஆமா ஒரு புது செயின்ட் பக்கத்து கண்ட்ரில இருந்து வர வச்சாங்க நான் கேள்விப்பட்டேன். இன்னொருத்தவங்களும் ஆமா நானுமே பார்த்தேன், இருந்தாலுமே அவ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அவ பக்கத்துல போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஃபீலியாமே தூங்கி அழிஞ்சிக்கிறா. அவளுமே அந்த வீட்டை பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி ஹோமை விட இது 2 மடங்கு பெருசா இருக்கே. அவளும் நான் நேத்து இந்த கண்ட்ரிக்கு வந்தேன், அவளோட மைண்டுக்குள்ள அவனோட அப்பா அம்மா வர கண்டிப்பா நான் இனிமே நாள உழைக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்போ ஃபீலியா வெளியே வர அங்க ஒரு மெய்டு ஒரு பட்லர் வர. அந்த மெய்டுமே ஃபீலியா இந்நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு சீக்கிரமா ஏன் எழுஞ்சிங்க. ஃபீலியாவும் என்னோட செயின்டோட கடமை இருக்குல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சவன அப்படின்னு கேட்க இப்ப ஃபீலியாவுமே ஒரு காட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அந்த நரேஷன் வாய்ஸும் கிங்டம் ஆஃப் பர்னா கோட்டா இந்த கான்டினென்ட்ல சென்டரா இருக்கிறது இந்த கண்ட்ரி தான். இந்த கண்ட்ரியோட பார்டர்ல 5 கண்ட்ரியுமே சூழ்ந்து இருக்கு. இந்த நாடு காடுகளும் மலைகளுமா சூழ்ந்து இருக்கும். கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஹாம்பர்க் இதுதான் இந்த நாட்டோட சென்டர்ல இருக்கிறது. ஆனா இந்த மலைகள் மான்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல கூடா இருக்கு, அதனால பர்னா கோட்டால நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் நடக்கும். இப்படி ஃபீலியாவும் அந்த மேப்ல எங்க மான்ஸ்டர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த பட்லரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா நீங்க என் கூட வந்தீங்க அப்படின்னு கேட்க அந்த பட்லரும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களை அசைன் பண்ணிருக்காங்க, அதனால உங்களோட செயின்ட் டியூட்டிஸ்லயுமே நாங்களுமே கலந்துப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் டேனால சீக்கிரமா எழுஞ்சி இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் ஃபர்ஸ்ட் டேல தினமும் நான் அப்படிதான் எழுஞ்சிப்பேன். இதுக்கிட்ட அவங்களும் ஷாக் ஆக ஃபீலியாவும் ஆமா என்னோட செயின்ட் டியூட்டிஸ் நான் செய்யணும், அதனால நான் இவ்வளவு சீக்கிரமா எழுஞ்சிப்பேன். இதுக்கிட்ட அவங்களும் ஷாக் ஆயிட்டு சரி ஜெட்டியோனால அப்படி நடக்கல போல, சரி இந்த மேப்ல என்ன தெரியுங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் இந்த இடம் மலைகளால சூழ்ந்துபட்டு இருக்கு, அதனால எந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்கும் எங்க தங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்ப நம்ம போறது டெட்டோரியா மவுண்டன்ஸ்க்கு. அந்த இடத்துக்கு போன அப்புறம் ஃபீலியாவும் கருப்பு மேகனால சூழப்பட்டு மூச்சு கூட விடாத அளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. நம்ம இனிமேல் லேட்டா வந்திருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். நான் எதிர்பார்த்ததை விட இங்க இருக்க மான்ஸ்டரோட கூட ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இது ஆபத்தா இருக்கலாம், நீங்க பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட அந்த பட்லரும் அந்த மெய்டுமே செயின்ட் ஃபீலியா உங்களோட பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பா இருக்கோம், அதனால எந்த கவலை இல்லாம உங்க கடமைகளை நீங்க செய்யலாம். இதை பார்த்து ஃபீலியாக்கு ஒன்னும் புரியல. அவளுமே ஒருவேளை நான் வேலை செய்யறேன்னா இல்லையா கரெக்டா செய்யறேன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. இப்போ அந்த மெய்டுமே அந்த பட்லர் கிட்ட செயின்ட் எலிசபெத்துக்கு நீங்களுமே செக்யூரிட்டியா இருந்தவர் தானே. அந்த பட்லரும் ஆமா அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு முன்னாடி இந்த செயின்ட்டுக்குமே நான் செக்யூரிட்டியா இருந்தவன் தான். மேலும் கடைசி செயின்ட் என்ன பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்கிறத நான் பார்க்கவே இல்ல. ஒரு பேரியரை கிரியேட் பண்றதுனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க
அந்த பட்லரும் செயின்ஸ்லாம் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அந்த பவரை வச்சுக்கிட்டு பேரியர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த பேரியர்லாம் பாக்குறதுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அந்த பில்லரை இந்த நிலத்தை சுத்தி வைப்பாங்க. அதுக்குள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுங்க. ஒரு சைடு எத்தனை பில்லர் கிரியேட் பண்றாங்களோ அந்த பேரியர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகும். ஒரு பில்லர் உருவாக்குறதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஒரு பில்லர் கிரியேட் பண்றது அந்த செயின்டோட மேஜிக்கல் பவர் மட்டும் இல்ல, பிசிக்கல் பவருமே இழுத்துரும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு பில்லர் கிரியேட் பண்றது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். அதனால தான் செயின்ட் ஃபீலியா பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் தேவை. இப்படி அந்த பட்லரும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல ஃபீலியா முதல் பில்லரே கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதை பார்த்து அந்த பட்லரும் 30 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி பண்ணீங்க ஃபீலியாவோ? ஆமா, நான் இனிமே 7 பில்லரை கிரியேட் பண்ணி ஆகணும். இந்த டைம்ல கணக்கு போட்டா நம்ம லஞ்ச் முடிக்கிற டைம்ல வீட்டுக்கு போயிடலாம். அந்த மைண்டும் ஒன்னு கிரியேட் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆவீங்க. சரி விட்டுட்டு இவங்க என்ன 7 கிரியேட் பண்ண போறேன்றாங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்க அந்த பட்லரும் ஒரு பில்லர் ஆஃப் லைட்டா 30 நிமிஷத்துல முடிக்கிறதா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. பிரின்ஸ் ஓஸ்வால்ட், நீங்க எங்க தேடி இந்த சைன்ட் கூட்டு வந்தீங்க? இப்போ ஃபீலியாவும் எல்லா பில்லரையும் கிரியேட் பண்ணிட்டா. அந்த மைடும் இப்போ இந்த வானம் ரொம்ப கிளியரா இருக்குல்ல? அந்த பட்லரும் பேரியர் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க நம்ம மேன்ஷனுக்கு திருப்பி போலாம்னு சொல்ல ஃபீலியாவும் இல்ல, இந்த மான்ஸ்டர் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு அந்த பட்லர் மேடும் இனிமே ஷாக் ஆகுறாங்க. ஃபீலியாவும் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா அப்புறம் யூஸ் ஆகும். அதுவும் இல்லாம வெஸ்ட் சைட்ல இருக்க மவுண்டன்ல நம்ம பேரியர் கிரியேட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்கள நில்லுங்க சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு நைட்டே ஆயிடுச்சு. ஃபீலியாவும் உங்களை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அந்த மேடும் பட்லரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா அவங்க மனசுக்குள்ள செயின்ட் ஃபீலியா எங்களுக்கு பிரேக்க கொடுக்காம பூஞ்சி எடுத்துட்டாங்க போ. ஆனா இந்த சைடு பார்த்தா ஃபீலியாவும் நான் இனிமே கொஞ்சம் பேரியர் கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா பிரின்ஸ் ஓஸ்வால்ட் எங்க மழை பெய்ய வைக்கணும்னாரு, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஆனா நீங்க 2 பேர் பேரியர் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கெஞ்சுவீங்க நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்ல அந்த பிளாஷ்பேக்ல அந்த பட்லர் மேடுமே செயின்ட் ஃபீலியா இன்னும் எவ்வளவு பண்ண போறீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பட்லரும் ஹிஸ்டரியில இருக்க சயின்ஸை விட நீங்க 3 மடங்கு வேலையை இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க. இங்க இருக்க மக்கள் கிட்ட பேசி ஒரு மெடிசனை புதுசா கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம ஒரு டேமுக்கு பிளான் வர வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. அந்த மேடம் ஆனா இப்ப நீங்க பண்ண விஷயம் எல்லாமே செயின்டோட வேலை கிடையாது, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்க ஃபீலியாவும் என்னது இதெல்லாம் செயின்டோட வேலை கிடையாது அப்படின்னு கேட்க அந்த மேடமே ஆமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் கிடையாது. ஃபீலியாவும் அவளோட ட்ரைனிங் நினைச்சு பார்த்துட்டு ஒரு செயின்ட் தான் நாட்டுல இருக்க எல்லா நோயை இருக்கணும், அதனால மெடிசின், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஆகணும். என்னால என்ன கத்துக்க முடியுமோ நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் புது மெடிசின்லாம் கிரியேட் பண்ணா பிரின்ஸ் ஜூலியஸ் அது ஒரு வெட்டு வேலைன்னு சொல்லிட்டு என்ன கலாச்சிட்டு இருப்பாரு. அந்த பட்லரும் சரி அதெல்லாம் விடுங்க, நாளைக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்க லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஃபீலியாவும் எனது லீவ் எடுத்துக்கோவா? அந்த மேடம் இன்னும் இவங்க ரியாக்ஷன் பார்த்தா லீவுங்கிற வார்த்தையை கேள்விப்படாத மாதிரி இருக்கு. ஃபீலியாவும் ஆனா இந்த மாதிரி உங்க நாட்டோட செயின்ட் லீவ் எடுத்தா அது உங்க நாட்டை பாதிக்காது அப்படின்னு கேட்க அந்த பட்லரும் இல்ல இந்த நாட்டை விட உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமானது, அதனால நீங்க ஓவர் ஒர்க்லாம் பண்ணாம நார்மலா இருங்க. ஃபீலியாவும் இவங்க 2 பேரும் எங்க அம்மா சொன்னதை விட ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காங்களா? ஃபீலியாவும் இருந்தாலுமே இந்த நாட்டு ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கு, அட்லீஸ்ட் சவுத் சைட்லயாச்சும் என்ன பேரியரை கிரியேட் பண்ண வைங்க, ஒரு செயின்டா அந்த கடமையை என்னால தவிர்க்க முடியாது. இப்ப எல்லாம் முடிஞ்சு அந்த பட்லரும் மேடம் வெளியே வர அந்த பட்லரும் நீ செயின்ட் ஃபீலியாவை 4 முழுக்க பார்த்த என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்க அந்த மேடம் அவங்க எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, நல்லாவும் பண்றாங்க, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட வித்தியாசமா இருக்கு, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணுனே ஓவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பட்லரும் பிரின்ஸ் ஓஸ்வால்ட் சொன்னாரு அவங்க இந்த கண்ட்ரிக்கு வரப்ப தனியா தான் வந்தாங்களாம், கூட யாருமே ஒரு அட்டெண்டன்ட் கூட வரலையா. அந்த மேடம் நீங்க சொல்றது பார்த்தா அது ரொம்ப தப்பா இருக்குல்ல, அவங்க ஒரு செயின்ட் ஒரு கண்ட்ரியோட லீடர் மாதிரி ட்ரீட் பண்ணணும் அவங்கள, அப்படின்னா அந்த சிரிட்டோனியா கண்ட்ரி அவங்கள எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணிருக்குன்னு தெரியல, அதனால அவங்கள விட நான் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நானே இனிமே நல்லா பாத்துப்பேன், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டோட மக்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ அடுத்த நாள் அந்த கேபிட்டலோட மார்க்கெட் காட்டுறாங்க, அங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாத்தியா பல காலம் கழிச்சு நம்மளுக்கு ஸ்டாக்ல திருப்பி வந்துட்டு இருக்கு, இது எல்லாமே காரணம் அந்த புதுசா வந்த செயின்ட் தான். நான் கேள்விப்பட்டேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களாப்பா, இது எல்லாமே நம்மளுக்காக தானா, செயின்ட் எலிசபெத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு செயின்ட் கிடைப்பாங்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா மியாவோ என்னோட சிஸ்டர் ஃபீலியா எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருந்தவங்க, அவங்க கிட்ட இருந்த சக்தி அவங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற டைட்டில் வாங்கி கொடுத்துச்சு. அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப அன்பாவும் ரொம்ப சின்சியராவும் இருந்தாங்க, அவங்கள மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். மியாவும் சந்தோஷமா அவளோட அக்கா ரூம் போக பார்த்தா அந்த ரூம்ல அவளோட அக்கா அங்க இல்ல. மியாவும் ஆனா இப்போ அவங்க இல்லாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும்? இந்த சைடு அந்த பிரின்ஸ் ஜுவல்ஸ் கட்ட அங்க ஒருத்தர் வந்துட்டு ஒரு பெரிய எமர்ஜென்சி, மான்ஸ்டர்ஸ் நம்ம கிங்டம் ஃபுல்லாவே சூழ்ந்து வந்துட்டு இருக்குங்க, ஹண்டர்ஸாலையும் அட்வென்ச்சர்ஸாலையும் இதை தாக்க பிடிக்க முடியல. அந்த பிரின்ஸோ ஏன் எப்படி நடக்குது, நம்ம தான் ஹண்டிங் குரூப் அப்பா அமைச்சிட்டு இருக்கோம்ல எப்படி நடக்குது அப்படின்னு கேட்க அங்க இருக்கிறவரும் செயின்ட் ஃபீலியா அதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க, அதனால அவங்க யாருமே போலையா. அந்த பிரின்ஸோ இப்பதான் தொல்லை போச்சு நினைச்சா திருப்பி பிடிச்சி வலிச்சிட்டு இருக்கானுங்களே, நம்ம கிட்ட பணம் இருக்குல்ல அதை வச்சுட்டு என்ன வேணா செய்யுங்க, முதல்ல அந்த மான்ஸ்டர்ஸ் அழிப்போம், எக்காரந்து கொண்டோ அந்த மான்ஸ்டர்ஸ் கேபிட்டலுக்கு வர விடாதீங்க. இப்போ அந்த நாட்டோட மார்க்கெட் கட்டுறாங்க, அங்க இருக்க மக்களுமே செயின்ட் ஃபீலியா போன அப்புறம் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, ஆமா நிறைய பேர் இங்க இப்ப வரதும் இல்ல, இங்க வர பொருட்களும் ஸ்டாக்ஸுமே ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, இன்னொருத்தவங்களும் கவலைப்படாத அதை செயின்ட் மியா இருக்காங்களா அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இந்த சைடு மியாவும் வித்தியாசமா இருக்கு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு, என்னோட அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாம பக்கத்து கண்ட்ரிக்கு போயிட்டாங்களா, இதனால நம்பவே முடியல. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, மியாவோ பக்கத்து கண்ட்ரிக்கு ஒரு செயின்ட் தவனா ஏன் அனுப்ப வேண்டியதானே, ஏற்கனவே அக்கா தான் என்கேஜ்மெண்ட் ஆனாங்களே இதுக்கு அவங்க அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்பாவும் இந்த விஷயத்தை பத்தி திருப்பி கேட்காது, இது எல்லாமே ஃபீலியோட முடிவு, என்னோட அக்கா பெர்ஃபெக்ட் செயின்டா இருந்தவங்க, என்கிட்ட அவங்களோட கடமைகளை எதுவுமே சொல்லாம இப்படி ஒப்படைச்சு அவங்க வேற கண்ட்ரிக்கு போக மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்லாம கிளம்ப போனதுக்கு 2 காரணம் இருக்கும், ஒண்ணு இது எல்லாமே திடீர்னு நடந்திருக்கும், அப்படி இல்லைன்னா அவளை என்கிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மோசமான விஷயத்த யார் செஞ்சிருப்பா, யார் என்னோட சிஸ்டர் என்கிட்ட பறிச்சாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு கண்டிப்பா
அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.